வணக்கம். இன்னைக்கு லெசன் டென்சஸ் பத்தி தான். ஒரு 6 சென்டென்சஸ் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த சென்டென்சஸ்ல இருக்கிற டென்சஸ் எல்லாம் நம்ம டைம் லைன்ஸ்ல எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால டென்சஸ் அண்ட் டைம் லைன்ஸ்னு ஒரு லைவ் செஷன் Zoomல பண்ணணும். இப்போ நாளைக்கு தி 19th ஆஃப் ஏப்ரல் இன்னொரு செஷன் பண்றோம். ஸோ அந்த செஷன் எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி தான் இப்போ இன்னைக்கு லெசன். ஓகே. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் get into the lesson. I'm sharing the screen. Timeline na enna? What is a timeline? A timeline is a visual representation of a sequence of events. அடுத்தடுத்து நடந்த events நம்ம வந்து ஒரு லைன்ல மார்க் பண்றோம். The line that represents the time. It is a horizontal line that is used to represent time with the past towards the left and the future towards the right. So இதுதான் timeline. நம்மளோட டென்சஸ் வீடியோஸ்ல நிறைய நேரங்கள்ல இந்த டைம்லைன் நீங்க பார்த்துருப்பீங்க தானே? இந்த டைம்லைனை வச்சு தானே நான் டென்சஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எஸ். ஸோ இதுதான் டைம்லைன். அதில் நம்ம ஒரு பாயிண்ட்டை நவுன்னு மார்க் பண்ணுறோம். இது ப்ரெசண்ட். நவுக்கு முன்னால் உள்ளதெல்லாம் பாஸ்ட். நவுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் ஃபியூச்சர். ரைட்? ஸோ இதில் தான் நம்ம ஈவெண்ட்ஸ் எங்கே நடந்துச்சு. இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை பார்த்தோம் அப்படின்னா நவுக்கு முன்னால் பாஸ்டில் நடந்த சென்டென்ஸ்னு ஆக்ஷன்னு நம்மளுக்கு தெரியும். ரைட்? ஸோ அதுலேயே நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குதுல்ல. இப்போ வெறும் 3 டென்சஸ்னு கிடையாது. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு. இந்த பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர்லேயே 4 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. த சிம்பிள் ஆஸ்பெக்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர். கண்டினியூவஸ் ஆஸ்பெக்ட்னு சொல்லி ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ், ஃபியூச்சர் கண்டினியூவஸ்னு இருக்கு. பர்ஃபெக்ட் ஆஸ்பெக்ட்னு சொல்லி பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னு இருக்கு இல்லையா? அப்புறம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம சும்மா ஒரு 6 சென்டென்சஸ் தான் எழுதி வச்சிருக்கிறேன். எல்லா டென்சஸ்லேருந்தும் கிடையாது ஆப்வியஸ்லி. எஸ். பட் உங்களுக்கு இந்த லெசன் பார்த்து முடிக்கும் போது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சென்டென்ஸை நம்ம சும்மா அந்த டெக்ஸ்ட்டை பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் லைனில் விஷுவலாக இந்த சென்டென்ஸில் சொல்லி இருக்கிற ஆக்ஷன் டைம் லைனில் எங்கே நடந்தது, எஸ் இல்லை எங்கே நடந்துகிட்டு இருக்கு, இஃப் இட் இஸ் த ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அதை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ரீட் த நியூஸ் பேப்பர் எவ்ரி டே. இந்த வேர்டை ஆக்சுவலி நம்ம வந்து பாஸ்டாகவும் வாசிக்க முடியும் ரெட்னு சொல்லி. பட் நான் இங்கே இதை ப்ரெசன்ட் டென்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. ஐ ரீட் த நியூஸ் பேப்பர் எவ்ரிடேனா அர்த்தம் என்ன? நான் தினமும் நியூஸ் பேப்பர் வாசிப்பேன். இதை தான் நம்ம தமிழில் வாசிப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, நான் தினமும் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட அர்த்தம் என்ன? நேற்றும் வாசித்தேன், இன்னைக்கும் வாசிக்கிறேன், நாளைக்கும் வாசிப்பேங்கிற மாதிரி. அப்போ பாஸ்ட்லையும் வாசித்தேன், ப்ரெசண்ட்லையும் வாசிக்கிறேன், ஃபியூச்சர்லையும் வாசிப்பேன். ஸோ இதை வந்து நம்ம டைம் லைனில் நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்? பாஸ்ட்லையும் தினமும் வாசித்தேன், ப்ரெசண்ட்லையும் வாசிக்கிறேன், ஃபியூச்சர்லையும் வாசிப்பேன். ஸோ இந்த ஒவ்வொரு லைனும் தான் ஒரு டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்த எவ்ரிடேங்கிறதுனால நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போட்டால் கூட அது வெறும் ப்ரெசண்ட்டை மட்டும் சொல்லாமல் பாஸ்ட்லையும் வாசித்தேன், ப்ரெசண்ட்லையும் வாசிக்கிறேன், ஃபியூச்சர்லையும் வாசிப்பேன் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை கொடுக்குது. ஸோ இங்கே வந்து இது 3 டைமையுமே கவர் பண்ணுது. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமோட நிற்கிறது கிடையாது. இது இட் கவர்ஸ் தி என்டையர் பீரியட், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஸோ இதையே நீங்கள் வந்து பாஸ்ட் டென்ஸாக வாசிச்சிங்கன்னா, ஐ ரெட் த நியூஸ் பேப்பர் எவ்ரி டே அப்படின்னு வாசிச்சிங்கன்னா, அப்போ பாஸ்டில் மட்டும் ஒரு பீரியடை நம்ம வந்து மனசில் வச்சுட்டு பேசுகிறோம் அப்படின்னா அந்த டைமில் நான் வந்து தினமும் நியூஸ் பேப்பர் வாசித்தேன்னு சொல்லி இங்கே மட்டும் நம்ம மார்க் பண்ணுவோம், இங்கே பண்ண மாட்டோம். ஓகே, த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், I'm reading the newspaper now. So இப்பதான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். Now. So இந்த டைம் தான் இது. ஸோ இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயே அதை ஆரம்பிச்சிருப்போம் தானே அர்த்தம். லெட்ஸ் சே
இங்க ஆரம்பிச்சிருப்போம்னு வைங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆரம்பிச்சு இப்ப வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறதுனால தான் இப்ப வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். வி டோன்ட் நோ. பட் இது வந்து ஒரு சின்ன ஒரு பபிள், ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைமா இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த நவ் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் டைமாவும் பார்க்கலாம், ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைமாவும் பார்க்கலாம். இப்ப வாசிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ டைம் லைன்ல நம்ம இதை இப்படி தான் மார்க் பண்ணுவோம். ரைட்? லுக் அட் தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ். I'm reading the newspaper every day. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஐ ரீட் த நியூஸ் பேப்பர் எவ்ரிடேன்னு பார்த்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு நம்மளை பற்றியான ஒரு ஜென்ரல் ட்ரூத்னு சொல்லலாம், இல்லை நம்மளோட ஹேபிட்னு சொல்லலாம். ஓகே, என்னோட பழக்கம் இது. பட் இதை பாருங்களேன், எவ்ரிடேன்னு போட்டிருந்தாலும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உடைய செகண்ட் யூஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். டெம்பரரி ஆக்ஷன்ஸ் not necessarily happening at the time of speaking. இதுதான் present continuous உடைய first use. Actions happening at the time of speaking. பேசுற நேரத்துல நடந்துகிட்டு இருக்கிற ஆக்ஷன். இந்த சென்டென்ஸை சொல்லும் போது ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம் நியூஸ் பேப்பர், அதனால நம்ம சொல்லலாம். பட் இந்த சென்டென்ஸ் என்னன்னா, ஒரு கொஞ்ச நாளா ரீசெண்டா ஆரம்பிச்ச ஒரு ஹேபிட்னு எடுத்துக்கலாம். இதை that is the second use. Temporary actions happening not necessarily at the time of speaking. இப்போ நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கலாம், வாசிச்சுக்கிட்டு இல்லாம இருக்கலாம். பட் இதை எப்படி டைம் லைன்ல மார்க் பண்ணலாம்? கொஞ்சம் லாங்கா பபிள். யூ சி, அந்த நம்ம இங்க நம்ம பபிள்னு பார்த்தோம்ல, சின்னதா அந்த நவ், இதையே இப்போ நம்ம ஒரு வாரமா வாசிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லை 2 வாரமா வாசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க. அதானா இங்க சொல்லலை, இந்த பீரியட் ஆஃப் டைம் சொல்லாம சும்மா ஐம் ரீடிங் தி நியூஸ் பேப்பர் எவ்ரி டே, இல்லை இதோட சேர்த்து nowadays, these days அந்த மாதிரிலாம் போட்டோம்னாலே அந்த டெம்பரரினஸ் தான் இங்க வந்து நம்மளுக்கு கன்வே ஆகும். In contrast with the permanent nature of the first use of the simple present tense. அது வந்து ஒரு பெர்மனன்ட் ரூட்டீன், வருஷம் ஃபுல்லாவே நம்ம எப்பொழுதுமே பண்றது அது. பட் இது அப்படி இல்லை, கொஞ்ச நாளா வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது தான் இது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி டைம் லைன்ல மார்க் பண்ணலாம்னா, you see, it is just a longer period of time than this one. At the same time, இது ஃபுல் லைன் கவர் ஆகிற மாதிரி கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ்க்கு போட்ட மாதிரி இங்கேயும் எவ்ரிடே இருக்கே, இங்கேயும் எவ்ரிடே இருக்கே, அப்போ இதே மாதிரியானா நோ. ஸோ இந்த வேர்ப் இருக்கே, திஸ் டிஃபைன்ஸ் த மீனிங். ரீட் இருக்கும்போது நம்ம எல்லா காலத்துக்கும் போடுறோம். பட் ஐ எம் ரீடிங்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்கும்போது ஒரு ரீசன்ட் ஹேபிட். ஓகே, நம்பர் 4 இதை பாருங்க. ஐ ஹவ் பீன் ரீடிங் தி நியூஸ் பேப்பர் எவ்ரிடே. இங்கே எவ்ரிடே போட்டிருக்கேன், வேணும்னே தான் போட்டிருக்கேன். ஏன்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கும் போடலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும் போடலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு கூட போடலாம். ஸோ அதை நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிறணும். ஐ ஹவ் பீன் ரீடிங் தி நியூஸ் பேப்பர் எவ்ரிடே ஃபார் த பாஸ்ட் 2 months டு என்ரிச் மை vocabulary. ஸோ இதோட அர்த்தம் என்ன? கடந்த 2 மாசங்களாகவே தினமும் நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டு இருக்கிறேன், என்னோட vocabulary-யை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, என்ரிச் பண்றதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம டைம் லைன்ல எப்படி மார்க் பண்ணுவோம்? இந்த பாஸ்ட் 2 monthsனு வந்துருச்சுல்ல இந்த பீரியட், இது வந்து நவ் வரைக்கும் உள்ள பீரியட் தான். ஸோ அப்போ இங்க வந்து நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைமை நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணலாம். ரைட்? இதுதான் 2 months. இந்த 2 months-ஓட எண்ட் வந்து நவ்வை டச் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது டச் பண்ணாம சும்மா இங்க போட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு பாஸ்ட் பீரியட் ஆஃப் டைம் ஆயிரும். அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போட முடியாது. ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து நவ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது வந்து இப்பயும் நம்ம தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது, தினமும் வாசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி எவ்ரிடே. ஓகே, ஸோ இந்த 2 monthsல நம்ம தினமும் வாசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறோம். இப்போ இந்த எவ்ரிடே போடலை அப்படின்னா, எவ்ரிடே இல்லாமல் வாசிச்சு பாருங்க. ஐ ஹவ் பீன் ரீடிங் தி நியூஸ் பேப்பர் ஃபார் த பாஸ்ட் 2 months டு என்ரிச் மை vocabulary. என்ன அர்த்தம்? தினமும் வாசிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு நாள் வாசிக்கலாம், 2 நாள் விட்டுட்டு அப்புறம் ஒரு நாள் வாசிக்கலாம், ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள், அது மாதிரி
சும்மா ரேண்டமா எப்பனாலும் வாசிக்கலாம். ஆனா அப்பப்ப வாசிக்கிறோம். ஃபார் த பாஸ்ட் 2 months அந்த மாதிரி அர்த்தமா கூட இருக்க முடியும். பட் எவ்ரிடேன்னு போடும்போது அந்த எவ்ரிடேயை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அந்த 2 monthsல தினமும் வாசிச்சுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஓகே, நவ் I was reading the newspaper when the phone rang. இது வந்து past continuous tense இல்லையா? I was reading the newspaper when the phone rang. 2 verbs இருக்கு. ஒன்னு past continuous tenseல இருக்கு, இன்னொன்னு simple past tenseல இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் டைம் லைன்ல? இதோட அர்த்தம் என்ன? ஃபோன் அடிச்சப்ப நான் நியூஸ் பேப்பர் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ 2 ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு பாஸ்ட்ல. ஒன்று நியூஸ் பேப்பர் வாசிச்சுக்கிட்டு இருந்தது, இன்னொன்று ஃபோன் அடிச்சது. ஸோ இந்த 2 ஈவெண்ட்ஸை நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்? வாஸ் ரீடிங் பாஸ்ட் கண்டினியூஸ் தான் வந்து லாங் ஆக்ஷன், லாங்கர் ஆக்ஷன் 2ல. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம சும்மா இப்படி போடலாம். இதில் நம்ம தொடர்ந்து இது வாசிச்சுக்கிட்டு இருந்தது இப்படி போட்டுக்கலாம். I was reading the newspaper. ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போன்னு தெரியாது, எப்போ முடிச்சோன்னு தெரியாது. சும்மா இது ஒரு கொஞ்ச நேரம் வாசிச்சுக்கிட்டு இருந்தோம். அது ஒரு ½ an hour இருந்திருக்கலாம், 1 hour இருந்திருக்கலாம், இல்லை ஒரு 10 minutes கூட இருந்திருக்கலாம். we don't know, ரைட்? பட் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஐஎன்ஜியில் போடும்போது அது ஒரு பீரியடுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நடுவில் தான் ஃபோன் அடிச்சது. அப்போ நம்ம இதை ஒரு பாயிண்டா இன்டர்செக்ட் பண்ணி இந்த லாங் ஆக்ஷனுக்கு நடுவில் ஒரு ஷார்ட் ஆக்ஷன் நடந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம வாஸ் ரீடிங் சொல்லி இந்த கண்டினியூஸ் ஆக்ஷனை எடுத்துக்கிட்டு இதை வந்து ஃபோன் அடிச்சதை சொல்லலாம். இதை வந்து ஒரு ஷார்ட் ஆக்ஷன், இது அந்த மூமெண்ட்ல நடந்த ஒரு சின்ன ஆக்ஷன், அந்த இன்ஸ்டன்ட்ல அவ்வளோதான். இது வந்து ஒரு பீரியட் கிடையாது. ஓகே, I was reading the newspaper when the phone rang. The next sentence, I was reading the newspaper every day when I was preparing for comparative exams. இதை பாருங்க, ரெண்டுமே past continuous. இங்கேயும் 2 ஆக்ஷன்ஸ், பட் ரெண்டுமே past continuousல இருக்கு. அப்போ ரெண்டுமே பாஸ்ட்ல தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு நடந்துகிட்டு இருந்த ஆக்ஷனாக தான் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இங்கேயும் எவ்ரிடே போட்டிருக்கிறேன். அப்போ பாஸ்ட்ல ஒரு பீரியட்ல நான் வந்து கம்பேரிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு 1 year இருக்கலாம், 6 months இருக்கலாம், இல்லை 2 years இருக்கலாம், வாட் எவர் பி த பீரியட். ஸோ அந்த எப்போ நான் வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தனோ அந்த பீரியட்ல நான் தினமும் நியூஸ் பேப்பர் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பீரியட் தான் இந்த 2 ஆக்ஷன்ஸுமே. I was reading the newspaperன்னு சொல்கிறதும் இந்த பீரியட் தான். I was preparing for examsன்னு சொல்கிறதும் இந்த பீரியட் தான். ஸோ ஒரே பீரியட்லேயே 2 விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டென்சஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நாங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு லைவ் செஷன் பண்ணோம்னு சொன்னோம்ல. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு 9 யூசஸ் இருக்கு. 9 யூசஸையுமே டைம் லைன்ஸில் மார்க் பண்ணணும். ஒரு ஒரு யூஸ்க்கு நம்ம டைம் லைனில் மார்க் பண்ணுற மாதிரி கிடையாது இன்னொரு யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெகுலர் ஹேபிட்ஸ், ஜென்ரல் ட்ரூத்ஸ், சயின்டிஃபிக் ட்ரூத்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாத்துக்கும் கவர் ஆகிற மாதிரி பொதுவான விஷயங்கள்ங்கிறதுனால எப்பயுமே நடக்கிறது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சருக்கு மார்க் பண்ணணும். எஸ், பட் தேர்ட் யூஸ் என்ன படிச்சிருக்கிறோம் சிம்பிள் ப்ரெசன்ட்க்கு? அஃபிஷியல் ப்ரோக்ராம்ஸ் இன் த ஃபியூச்சர், ஃபிக்ஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் த ஃபியூச்சர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர். அப்புறம் ஃபோர்த் யூஸ் கூட ஃபியூச்சர் தான், டைம் அண்ட் கண்டிஷன் கிளாஸஸ் டு மீன் த ஃபியூச்சர்னு படிச்சிருக்கிறோம்ல. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸே யூஸ் பண்ணுறோம், ஆனால் டைம் லைனில் எங்கே மார்க் பண்ணணும்? ஃபியூச்சரில் மார்க் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய டென்சஸ்க்கு அஃப்கோர்ஸ் சேனலில் எல்லா டென்சஸ்க்கும் வீடியோஸ் இருக்குது. அந்த டென்சஸ் லெசன்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து டைம் லைன்ஸ் வரைஞ்சி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பட் நிறைய பேருக்கு அந்த வீடியோஸை பார்த்தாலும் கூட லைவாக வந்து சில டவுட்ஸை கேட்கணும், இன்டராக்டிவ் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறதுனால நீங்கள் இந்த மாதிரி செஷனுக்கு வரலாம். நாளைக்கு 3 hours சண்டே 3 to 6 PM 3 hours லைவாக நம்ம ஜூமில் மீட் பண்ணுறோம். இந்த டென்சஸ் அண்ட் டைம் லைன்ஸ் டாப்பிக்கில் இன்னும் நிறைய டென்சஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது படித்து முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸும் கொடுப்பேன்.
ஒரு 10 சென்டென்சஸ் குடுத்து, நீங்க அத டைம் லைன்ல மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க மார்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும். ஓ! இத எங்க மார்க் பண்ணணும்? இது எங்க வரும்? அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டென்சஸ் வந்து இன்னும் நல்லா டீப்பன் ஆகும். எஸ். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் குடுத்துருக்கிறேன். இந்த செஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. ஓகே. ஏப்ரல் 19th தட் இஸ் டுமாரோ. ஸோ இந்த வீடியோவ நீங்க அப்புறமா லேட்டா பார்க்குறீங்கன்னு வைங்க. இந்த டேட்டுக்கு அப்புறமா. அப்பயும் கூட நீங்க இந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, இந்த ரெக்கார்டட் செஷன நீங்க ரெக்கார்டிங்கா பார்த்து லேர்ன் பண்ணலாம். அப்படி நீங்க வெறும் ரெக்கார்டிங்கா பார்க்கும்போது கூட டவுட்ஸ் வந்தா கூட நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகே. ரைட். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் தரேன். வேற ஏதாவது இது சம்மந்தமா டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. ரைட். ஸோ நாளைக்கு லைவ் செஷன்ல பார்க்கலாம். டென்சஸ் நல்லா படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் நல்லா வந்துரும். லாங்குவேஜ நல்லா யூஸ் பண்றதுக்கு இல்லையா? ரைட். And you can also share this video with your friends. Thank you for watching.